அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவர் எம் சிங்காரவேலர். ஸோ அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இந்த பாக்ஸு தாங்க. இந்த பாக்ஸை நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். ஏன் அப்படின்னா சிங்காரவேலர் அப்படின்றோடனே எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, மே தினத்தை முதலாக கொண்டாடியவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர் தாங்க. ஸோ அதனால் இவரை பற்றி கண்டிப்பாக நம்ம பார்த்து வச்சுக்கிறணும். சரியாங்க, பாருங்கள். ஏன்னா மே 1 உங்களுக்கு தெரியும், தொழிலாளர் தினம். ஸோ அதை கொண்டாடுறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர் தான். ஸோ இவர் எங்கே பிறந்தவர் அப்படின்னா மதராஸ், அதாவது நம்ம சென்னையில் தாங்க பிறந்தவர். சரியாங்க, அதாவது பாருங்கள், இவருடைய பிறப்பு பாருங்கள், 1860 பிப்ரவரி 18 பிறந்து 1946 பிப்ரவரி 11 இறந்து போயிடுறாரு. கிட்டத்தட்ட 86 ஆண்டுகள் இந்த மண்ணில் இருந்தார். சரியாங்க, இவர் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத்த மதத்தை தான் தழுவினார். அதுக்கப்புறம் பிற தலைவர்களுடன் இணைந்து செயலாற்றும் போது இவர் தேசிய காங்கிரஸ், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மேலே ஒரு ஆர்வம் வருது. அப்படி ஆர்வம் வந்தாலும் கூட நாளடைவில் அவர் எதை தேர்ந்தெடுக்கிறாரு, புரட்சிகர தேசியவாத பாதையை அவர் தேர்ந்தெடுக்கிறார். சரியாங்க, ஸோ புரட்சிகர தேசிய பாதைனா உங்களுக்கு தெரியும், அதாவது ஆங்கிலேயர்களை சுட்டு வீழ்த்துவதன் மூலம் அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தணும். அதுதான் புரட்சிகர தேசியவாத பாதை. ஸோ அதை தேர்ந்தெடுக்கிறாரு. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்டுங்க, திருவிக்கா. அதாவது தொழிற்சங்கம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது யார் அப்படின்னா திருவிக்கா, அவங்க தான் வருவாங்க. ஸோ திருவி கல்யாண சுந்தரனாருடன் இவர் இணைந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை இவர் தோற்றுவிச்சார். ஸோ அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா தொழிற்சங்கத்துக்கு இவர் அதிக ஈடுபாடு இருக்குங்க. ஸோ அதனால் இவர் 1923 மே 1 இவர் என்னதுங்க மே தினத்தை கொண்டாடினார். அதாவது நம்ம தொழிலாளர் தினம் சொல்கிறோம்லங்க, அது முதலாக எப்போது கொண்டாடப்படுது அப்படின்னா சிங்காரவேலர் அவர்களால் 1923 மே 1. சரிங்களா, அதை கொண்டாடினதுக்கு மூல காரணமாக இருந்தவர் சிங்காரவேலர். அதுக்கப்புறம் 1928 தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தத்தை அறிவிக்குது. அதாவது பொன்மலை பகுதி திருச்சிராப்பள்ளி. ஸோ அங்கே அது வெற்றி அடைகிறதுக்கு, அதாவது மக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினதில் மூல காரணமாக இருந்தவர் சிங்காரவேலர். ஸோ அதுக்கான தண்டனையும் என்ன பண்ணார், இவர் அனுபவித்தார். சரியாங்க, ஸோ இவரை பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, மிக முக்கியமான ஒரு நபர்.